இந்த பதிவுல டாக்டர் எஸ் தர்மாம்பாலை பத்தி நம்ம பார்க்க போறோம். யார் இந்த தர்மாம்பாள் அப்படின்னு பார்க்கலாம். இந்த தர்மாம்பாள் தான் விதவைகளுக்கு பாத்தீங்கன்னா மறுமணத்தை செய்து வைத்த ஒரு பெண்மணி. அதனாலதான் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா விதவை மறுமண உதவி திட்டம் அல்லது விதவை திருமண உதவி திட்டம் அப்படின்னு சொல்லி மாண்புமிகு மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதல்வரான கலைஞர் பாத்தீங்கன்னா அதை தொடங்கி வச்சிருக்கிறார். அப்ப விதவை திருமண திட்டத்தை தமிழகத்துல சிறப்பா செயல்பட்டவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டாக்டர் எஸ் தர்மாம்பாள். இவங்களுடைய இன்னொரு சிறப்பும் இருக்கு. என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாண்புமிகு மரியாதைக்குரிய ஈவே ராமசாமி அவர்களுக்கு பெரியார் அப்படின்னு பட்டத்தை கொடுத்ததும் யார் தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் எஸ் தர்மாம்பாள். அப்ப இது எப்ப சார் நடந்துச்சு இந்த நிகழ்வு? 1938 நவம்பர் 13 தமிழ்நாடு பெண்கள் மாநாடு அப்படின்னு சொல்லி ஒரு மாநாட்டை நடத்துறாங்க சென்னையில. இந்த மாநாட்டுக்கு நீலாம்பிகை அம்மையார் தான் தலைமை தாங்கணும் அப்படின்னு சொல்லி தர்மாம்பாள் வேண்டி கேட்கிறாங்க. அந்த மாநாட்டுல தர்மாம்பாள் அம்மாவுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நீலாம்பிகை அம்மையார் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா தலைமை தாங்குறாங்க. அந்த மாநாட்டுல நீலாம்பிகை அம்மையார் தமிழ்நாடும் தமிழ் மொழியும் முன்னேறுவது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு வீர மிகுந்த ஒரு தலைப்புல பேசுறாங்க. இதெல்லாம் பேசி முடிஞ்சு கடைசியா பாத்தீங்கன்னா ஒரு தூய தமிழ்ல வரவேற்புரை கொடுக்குறாங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா தாமரை கன்னியார். எல்லா நிகழ்வுகளும் முடிஞ்சுதான் கடைசியா ஈவே ராமசாமி ஐயாவை அழைச்சு அவங்களுக்கு என்ன பட்டம் கொடுக்குறாங்கன்னா பெரியார் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுக்குறாங்க. அப்போ ஈவே ராமசாமிக்கு பெரியார்னு பட்டம் கொடுத்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் எஸ் தர்மாம்பாள். நன்றி.